பழனியில் கொடியேற்றத்துடன் இந்த ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா பக்தி பரவசத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய பெருந்திருவிழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று அதிகாலை முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கொடிமரத்தில் முறைப்படி திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கிரிவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வைபவம் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 29ஆம் தேதியும் புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் 30ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி இரவு கொடியிறக்கத்துடன் இந்த ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா நிறைவு பெறுகிறது.